நம்ம ஸ்கூலில் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு யூனிட் டெஸ்ட் இருந்தால் எவ்வளோ ஈஸியாகவும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். நீங்களே உங்களை செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டியூஷனில் அண்ட் உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீ பேட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸஸ் எழுதுங்க. அண்ட் இப்போவுமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஹவ் யூ கான்ஃபிடென்ட் அண்ட் ஹவ் யூ ஸ்ட்ராங் ஆன் தட் சாப்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். யூனிட் 1 மெட்லர்ஜிக்கான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இது நானாக எடுத்தது. அண்ட் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதை படித்தா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அதாவது இப்படியும் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த கொஷின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட் 1ல் பார்ட் 1 இருக்குது. இதில் 5 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 5 1 மார்க்கில் 3 புக் பேக்கும் 2 புக்கிங் சைடுன்னு இருக்கும். அண்ட் இது என்ன பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கொஷின்ஸஸ் இங்கே அடிக்கடி நான் கொடுத்துருக்கேன். அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. இது எல்லாமே பிவைக்யூ அண்ட் பிடிஏ கொஷின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை போட்டு அதை வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் நான் அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்து புக் பேக் கொஷின்ஸ் 4x2 8 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக கொஷினை ஆன்சர் பண்ணுவீங்க. ஏன் சாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா, சாய்ஸ் வச்சு எழுதும்போது நம்மளுக்கு தேவைங்கிறத எடுத்துக்கிறோம். அந்த கொஷினை தேவையில்லாத கொஷினை அப்படியே விட்டுரும். அது கடைசி வரைக்கும் படிக்க மாட்டோம். அது கஷ்டங்கிற பேரில். இப்படி இருக்கும்போது எப்படி எழுதிதானே ஆகணும், மார்க் வேணும்னா. அதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே எல்லாமே உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புக் இன்செட் கொஷின் 2 மார்க் தான். அண்ட் பார்ட்டில் 2ல் பி கொஷின் இங்கே 8 இருக்குது. அப்போ 8 8 16 16 5 21 மார்க்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸஸ் அப்படின்னு சொல்லாமல் மஸ்ட் டு கொஷின்ஸஸ்லேருந்து தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதை பார்த்துருங்க. அண்ட் நவ் இது பார்ட் 3ல் ஏ விச் இஸ் 12 மார்க்ஸ் கொஷின். இந்த 12 மார்க் கொஷினில் உங்களுக்கு எல்லாமே புக் பேக் இருக்குது. இதுவுமே 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 கொஷின்ஸ், இங்கேயும் நீங்கள் 4 அட்டென்ட் பண்ணணும். இது எல்லாமே படிச்சிருங்க. உங்களுக்கு தெரியலனாலும் இந்த எக்ஸாமினேஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரூவாக எழுதுங்க. அண்ட் அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம படிச்சுக்கலாமே. இட் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ஓகே, இங்கே 12 அண்ட் இங்கே 12 24 அண்ட் 24 கூட அங்கே என்ன பார்த்தோம், 8 8 16 16 21 which is 45 மார்க்ஸ். அண்ட் இந்த 45 மார்க்ஸ் கூட இங்கே உங்களுக்கு ஆன்சர் எனி 2 கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே 10 which is 35 எவ்வளோ கொடுத்தேன்னா 45 அண்ட் திஸ் இஸ் 55 மார்க்ஸ் கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எதுக்கும் போட்டுறேன். 55 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் 5 1 மார்க்ஸஸ் அண்ட் 8 8 16 அண்ட் 3 மார்க்கில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 செக்ஷன்ஸ் 24 அண்ட் அடுத்து எனக்கான 10 மார்க். அப்போ 34 34 16 பாருங்கள். 34 16னா திஸ் இஸ் 50 + 5 55. எஸ், டோட்டலி 55 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.